ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டிலையே வீட் பிஸ்கெட், கோதுமை பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணிடலாம். வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு சலிச்சுக்கலாம். இதை சலிச்சதுக்கப்புறமா ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஐசிங் சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது இல்லைன்னா சுகர் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 60 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சால்ட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். நம்ம டீ கூடெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சால்ட் பிஸ்கெட்டோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓமம்லாம் சேர்க்குறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்தா கூட மினிமமாக நல்லாயிருக்கும். இதில் 150 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து இன்னும் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரல, சில்னஸாக தான் இருக்குது. சில்னஸாக இருக்கும்போதே நல்லா ஃப்ளாரோட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உகுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா மணல் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக பால் தெளிச்சுக்கலாம். நம்மளுடைய பிஸ்கெட்டோட டெக்ஸ்சர் வந்து இந்த பால் ஆட் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் பால் சேர்த்து போனாலும் பிஸ்கெட்டோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆயிரும். நான் எடுத்துருக்கிற மில்கில் பாதி அளவுக்கு தான் யூஸ் பண்ணேன். 50 ml யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பதத்தில் தான் இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சமாக பவுடர் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளார் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பித்தோம்னா அந்தளவுக்கு நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி திரட்டிட்டு நம்மக்கிட்ட என்ன குக்கி கட்டரோ அல்லது மூடி ஏதாவது இருந்தால் கூட அதை வச்சு ரவுண்ட் ஷேப் கூட எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா செல்லை நவுத்தி விட்டுட்டு அந்த ஷேப்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்து ஒரு குக்கி பிளேட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 150 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன் இந்த பிஸ்கெட்டை. இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டிட்டு மறுபடியும் குக்கி கட்டர் வச்சு எல்லாருமே பேக் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் எனக்கு 2 பேட்ச் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி பிஸ்கெட்ஸ் கிடச்சிது. 2வது பேட்ச்சில் மட்டும் லைட்டாக இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த மெஷர்மெண்ட்க்கு எனக்கு 400 கிராம்ஸ் பிஸ்கெட்ஸ் கிடச்சிது.